நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக மகிமேன் மன்னா என்ற ஊழியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமேன் மன்னா ஊழியத்தின் மூலமாக இன்று நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடு அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தேவ சித்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் சொல்வோம். தேவனுடைய அவருடைய விருப்பப்படி செய்வது, நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பப்படி செய்வது. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரிடம் நம்ம இன்று நாள் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும், இது நாங்கள் ஒவ்வொரு வேலைகளை செய்யும்போது எங்களோட கூடவே இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நாள் முழுவதையும் அவருடைய கரத்தில் கொடுத்து நாம் அதை என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து நாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு தினமும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு நாம் தினமும் நடக்குன்ற வழியில் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ஒரு அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்ததாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய வேலைகளை லகுவாக செய்ய முடியும். இதை பற்றி இப்போ பார்ப்போம். இதுக்கு ஒரு வசனம் யோனா கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோனா கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். அதாவது வேதத்தை பற்றி அறியாத சிலர்களுக்கு யோனா அப்படிங்கிற ஒரு இது யோனா என்ன செய்தார் அப்படின்னா, தேவ சித்தத்திற்கு அவர் செவி சாய்க்கவில்லை. இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். தேவ சித்தம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். ஆனால் மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதுக்கு எதிராக நீ பிரசங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த யோனா என்ன செய்தாங்க தெரியுமா? நினிவேக்கு போகாமல் கப்பல் ஏறி எங்கே போயாச்சு, கப்பலில் கூலி கொடுத்து தர்ஷீஸுக்கு பிரயாணம் பண்ணியாச்சு. அப்போ தர்ஷீஸுக்கு போகும்போது கர்த்தர் சொல்லியிருக்கார், நீ நினிவேக்கு போன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணனா, தர்ஷீஸுக்கு போகட்டே, நான் கர்த்தர் சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தர்ஷீஸுக்கு போனேன். ஆனால் தர்ஷீஸுக்கு போகிற வழியில் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாரா? இல்லை. கர்த்தருடைய கரம் என்ன பண்ணியது, அவருக்கு இடையூறுகள் எப்படியெல்லாம் வந்தது அப்படின்னா கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அந்த சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்ட உடனே அந்த இடத்துல என்ன செய்தது, காற்று வந்த உடனே அந்த கடலில் என்ன பண்ணிச்சு, கப்பல் அப்படியே அமிழத்தக்கதாக காற்றில் ரொம்ப அசைந்து கொண்டு இருந்தது. அப்போ எல்லோரும் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, எதனால் இப்படி வந்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்கையில் யோனா என்ன பண்ணுறாங்க, அயர்ந்த நித்திரை எங்கே போய் கடலில் கப்பலில் உள்ள அடித்தளத்தில் போய் என்ன செய்துட்ருக்காரு, நீ அயர்ந்த நித்திரை பண்ணியிருக்க. அப்போ நித்திரை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவருடைய மாலுமி நீ நித்திரை பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், கடல்லாம் என்ன செய்யுது, அமிழத்தக்கதாக இப்படி என்ன செய்யுது, கடலில் காற்று பெருங்காற்று இருக்குது, கப்பலே அமிழ்ந்து போகக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி இந்த இடத்துல அமைதியாக எப்படி தூங்கிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சரி நாம் என்ன செய்வோம், யார் பெயருக்கு சீட்டு விழுதுன்னு பார்த்து சீட்டு போடுவோம், யார் மேலே தவறு இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாங்க. கடைசியில் யாருக்கு விழுந்தது, யோனாவின் பேருக்கு விழுந்தது. உடனே என்ன செய்தான், சரி நான் அதை சொல்கிறேன். யோனா எழுதின நூல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் சொல்கிறான், அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போக ஆரம்பித்தாப்புல. அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் பயபக்தி உள்ளவன் தான், ஆனால் என்ன செய்கிறேன், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததுனால சொல்லிட்டான். நான் கர்த்தர் நினிவேக்கு போய் சொன்னாங்க, நான் என்ன செய்த தர்ஷீஸுக்கு போயிட்டுருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து இவன் என்ன செய்தாங்க, சரி அப்போ
சீட்டு போட்டதில் உன்னோடைய பேர் தான் வந்தது, அதனால் உன்னை என்ன செய்யணும், நாங்கள் கடலில் தூக்கி போட போகிறோன்னு சொன்னோடனே அவனும் அதுக்கு ஒப்பு கொடுத்து சரி என்னைய கடலில் தூக்கி போடுங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன செய்தார், இவனை கடலில் தூக்கி போடக்கூடிய வேளையில் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீனை அவன் கடலில் உள்ள தூக்கி போடவும் அதவனை விழுங்கும் மாதிரி என்ன செய்தார், மீனுக்கு கட்டளையிட்டார். உடனே அவன் என்ன செய்தான், யோனாவை எடுத்து கடல்லேருந்து எல்லாரும் என்ன செய்தாங்க, கப்பல்லேருந்து எடுத்து உள்ளே போட்ட உடனே கடலில் கரெக்டாக என்ன செய்யுது, மீனுக்கு கட்டளையிட்டோடனே மீன் கரெக்டாக வாயான்னு சொல்லிட்டு காட்டிட்டு நிற்கிது விழுங்கிறதுக்காக. உடனே விழுங்கியாச்சு. 3 நாட்கள் இரவும் பகலுமாக 3 நாட்கள் என்ன செய்தான், யோனா வந்து கர்த்தருடைய சொல் கேட்காத யோனா, அவருடைய சித்தத்தின்படி செய்யாத யோனா என்ன செய்தான், மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தாப்புல. அப்போ அந்த மீனின் வயிற்றில் இருந்து தான் உருவாக்கப்படுறாப்புல. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் வேறு இடத்திற்கு விலகி போனோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு என்ன செய்தார், அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்போதான் அவர் என்ன செய்ய முடிஞ்சுது, செவி சாய்க்க முடிஞ்சுது. உடனே தான் என்ன செய்தார், நான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த 3 நாட்கள் கழித்து கரையில் என்ன செய்தது, நினிவேக்கு போகின்ற அந்த இடத்துல அந்த மீனானது கொண்டுட்டு வந்து கக்கி போட்டது. அதுக்கு பிறகு தான் என்ன செய்தார், வந்து மீனின்ற வயிற்றிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய நேரம் நினிவேக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறான், 3 நாள் போனால் என்ன செய்ய 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். திரும்பவும் சொல்கிறாரு. சொன்ன உடனே வேறு என்ன செய்கிறா, நினிவேக்கு போய் என்ன செய்கிறா, போயிட்டு போன உடனே யோனா 4ஆவது வசனத்தில், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். 40 நாள் ஒரே 3 நாள், அது வந்து என்னது 3 நாள் பிரயாணமாக போனோம், விஸ்தாரமான பெரிய நகரம். ஆனால் வந்து என்ன செய்தாங்க, 1 நாள் பிரயாணமாக போயிட்டு இன்னும் 40 நாளே உண்டு, இந்த மகா நகரமாகிய நினிவே என்ன செய்யப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, வந்து ஒரு இடத்துல தனக்காக என்ன செய்ய, ஒரு நகரத்தில் யோனா ஒரு நகரத்துலேருந்து என்னது, அதே இல்லை 4ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோனா நகரத்திலேருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் பட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். இப்படி உட்கார்ந்த உடனே ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல என்ன செய்ய, வெயில் அதிகமாக இருக்குது முன்னாடி, குடிசைக்கு முன்னாடி. உடனே என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைக்கிறாங்க. ஆமணக்கு செடியை முளைக்க வச்சு இவனுக்கு வெயில் படாமல் இருந்தோடனே அவன் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஓங்கி வளர பண்ணியிருக்கிறார் எதை, ஆமணக்கு செடியை. உடனே இதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஆமணக்கு செடியின் கீழே இருந்த உடனே அதுக்கப்புறம் கர்த்தருடைய கரம் எப்படி இருந்தது அப்படின்னா, மறுநாளில் அது முளைச்சி வந்த மறுநாளில் அந்த ஆமணக்கு செடியை கடிக்கிறதுக்காக ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். அந்த பூச்சிக்கு கட்டளையிட்ட உடனே அந்த பூச்சி வந்து என்ன செய்யுது, ஆமணக்கின் இலைகளை முழுவதும் என்ன செய்தது, மென்று தின்று அந்த இலைகள் இல்லாத பாரு காய்ந்து போயிடுச்சு அந்த மரம். உடனே என்னது, சூரியன் அஸ்தமிக்கிற போது என்ன செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்த உடனே என்ன தெரியும், நான் வந்து சாகிறது உமக்கு நலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, யோனா வந்து கர்த்தரிடம் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறா, கர்த்தர் சொல்கிற அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு மனதில்லாமல் தர்ஷீஷுக்கு புறப்பட்ட யோனா வந்து கடைசியில் கர்த்தரிடமே வந்து முறையிடுகிற, நான் சாகிறது நலமாக இருக்குமா அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே 4ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது தான் என்றான். எப்படி சொல்கிறான் பாருங்க, ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோன்னு சொல்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவ்வளோ எரிச்சல் வருது, நான் என்னது மரண பரியந்தமும் எரிச்சலாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு ராத்திரியில் பிரயாசப்பட்டு உனக்காக முளைக்கப்பட நீ எதுவுமே பண்ணலை, ஆனால் நான் வந்து அந்த ஆமணக்கு செடியை நீ வளர்க்காத அந்த செடிக்கு நீ இவ்வளோ பண்ணுறியே, இவ்வளோ அனுதாபப்படுறியே, ஆனால் நானே அதை வந்து என்ன செய்ய பரிதபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 6,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு என்ன செய்கிற அநேக மிருகங்களும் இருக்கிற இந்த மகாபெரிய நினிவேக்கு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், பரிதபியாமல் இருக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கர்த்தர் அவனிடம் சொல்கிறாங்க. அப்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து கர்த்தருடைய செயல்களுக்கு நாம்
அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தும் என்ன செய்யும்? நிறைவேற்றப்படுகிறவர்களாக, நம்மளுடைய வாஞ்சை நிறைவேறுகிறவர்களாக, விருப்பங்கள் நிறைவேறுகிறவர்களாக நாம் என்ன செய்வோம்? காணப்படும். அதை விட்டுட்டு யோனாவை போல நீ நினிவேக்கு போன்னு சொன்ன இடத்துல தர்சீசுக்கு போனால் நம்ம கர்த்தர் சொல்கிற பாதையை விட்டு நம்ம மாறி போகின்ற போது தான் நம்மளுக்கு என்ன வருகிறது? இடைஞ்சல்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, பிறரால் துன்பங்கள் வருகிறது. அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது? மனுஷராகிய நம்மளால் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா இந்த நினிவே கதை வந்து என்ன செய்கிறார்? நினிவேக்கு போக சொன்ன யோனா வந்து எப்படி வழிமாறி என்னது தர்ஷீஷுக்கு போகணுன்னு முற்பட்டாரோ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய இதுதான் தேவ சித்தம், தேவ சாயலாக இருக்கின்ற நாமல் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தின்படி அவருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தான் ஒரு சின்ன சாட்சி ஒன்று நான் சொல்கிறேன். சிறு வயதில் என்ன செய்கிறோம்? சிறு வயதில் நான் கொஞ்சம் அடிக்கடி சிக்காகிடுவேன். உடம்புக்கு சரியில்லாமல் இருந்து இந்த சளி இருமல் அதனால் வீசிங் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் நிறைய நான் பிறந்த வீட்டில் இருக்கிறப்போ அப்போ இருந்தபோது என்ன செய்து ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தது. அப்போ எங்கள் அண்ணன் அந்த பழைய ஃபோட்டோக்கள்லாம் இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் சொன்னாப்புல, பாரு உன்னைய நீ வந்து இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டால். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப சிக்காகி போயிருந்த, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சி ஒரு ஞாபகத்துக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 7-8 வயசில் எனக்கு ஃபோட்டோ எடுத்தது இன்னும் நான் அதை பத்திரமா தான் வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் அது ஆண்டவருடைய கிருபை. நான் வந்து இத்தனை வயது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கிருபை. நாம் நினச்சிக்கொள்வோம் நம்ம இப்போ போயிடுவோமோ, நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா, இவ்வளோ துன்பம் வருதா, நம்மளால் முடியுமா, மேற்கொள்ள முடியுமான்னு நாம் நினச்சோம். மனுஷிக தயவில் நாம் அப்படி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்வார்? எந்த நேரம் வரைக்கும் என்னை வைத்திருக்கணும், எந்த நேரத்தில் இவளுக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்தில் என்னுடைய மகள் என்ன கேட்பா அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? வாஞ்சையோடு நாம் கேட்கணும் அப்படின்ட்டு ஆசையோடு காத்துட்ருக்காங்க. ஆனால் நாம் கேட்குறோமா? நாம் வந்து என்ன செய்கிறோம்? நம்மளுடைய இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்கிறோம்? பிடிவாதமாக நம்மளும் என்ன செய்கிறோம்? நம்ம நினச்சபடியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நினச்சபடி நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வருது? ஒரு வெறுப்பு வருது, வாழ்க்கையில் வெறுப்பு வருது, நம்ம நடந்துக்கிற முறைகளில் வெறுப்பு வருது, ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் போட்டி, பொறாமைகள், வெறுப்புகள் எல்லாம் வருது. அப்படி வரும்போது நம்மளுக்குள்ளாக என்ன வரும்? நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி என்னது ஒவ்வொருத்தருக்கும் நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு தெரியாத மற்றவங்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? நீ அனுதினமும் என்ன செய்? தேவ பாதத்தில் காத்திருந்து உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி அதை நீ என்ன செய்? நிறைவேற்றிக்கொள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து அவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதை தான் அந்த ஆண்டவரும் ஆசைப்படுகிறார். அதை பாருங்கள். இதே மாதிரி இந்த யோனா வந்து எப்படி தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்தாரோ அதே போல் இந்த நாமும் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் அதே மாதிரி இன்னொரு சாட்சி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இப்போ முன்னாடி நான் வந்து இறந்து போயிடுவேன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமா படிச்சுட்டு நானும் வேலை வேணும், வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு தான் என்ன செய்தோம்? பிஎட் படித்து எம்ஏலாம் படித்தோம். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஎட் முடித்த உடனே எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அப்போ போன இடத்துல நாங்கள் எல்லாருமே ஒரு பேட்ச் இருந்தோம். எல்லாருமே என்ன செய்கிறோம்? எம்ப்ளாய்மெண்ட்டில் எதெல்லாமோ நிரப்பி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு உடனே கிடைக்காது, இப்போ வந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு, அந்த நேரத்தில் எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் என்ன செய்துட்டோம்? கடந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஃபுல்லாக எக்ஸாம் தான். ஆனால் நாங்கள் எவ்வளோ ஆசையோடு படித்தோமோ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லோரும் வெளியில் வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் போனவங்களும் இருக்காங்க, ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க வேலை செய்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நானும் என்ன செய்தேன்? நிறைய ஆசைப்பட்டு வேலைக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்லி என்ன செய்தேன்? இது பண்ணோம். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுது அப்படின்னா, ப்ரைவேட்டில் போய் வேலை செய்கிற சூழ்நிலை இல்லை. எனக்கு திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு, என்னுடைய வீட்டுக்காரங்க என்ன செய்தாங்க? வெளிநாட்டில் இருந்ததுனால பிள்ளைங்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருந்ததுனால நான் வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போக முடியலை. ஆனால் பிள்ளைங்களை இப்போ அந்த கர்த்தருடைய வழியில் நல்லபடியாக 2 பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய தருணத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை
மாற்றுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கும் என்ன செய்தாங்க, கர்த்தர் எனக்கு தருணம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழுகின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மளுக்கு விதமாக என்ன செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இஷ்டப்படி செய்யாமல் என்ன செய்யணும், அவருடைய இஷ்டப்படி அவருடைய சித்தப்படி நாம் என்ன செய்யணும், நடக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சண்டே கிளாஸ் எடுக்கிறோம். இப்போது அது வந்து நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சண்டே ஆனால் என்னது சண்டே கிளாஸ் எங்களுக்கு இருக்குது. அப்போ எங்களுடைய சர்ச்சிலையும் ஒரு சண்டே கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சண்டே கிளாஸ் போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அப்போ ஒரு நாளைக்கு 3 சண்டே கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை என்னது ஆண்டவர் தந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் என்ன செய்வோம், சண்டே கிளாஸ் முடிஞ்சால் அதில் போர்டெல்லாம் வச்சுருக்கோம். சண்டே கிளாஸில் அழகாக என்ன செய்வோம், எழுதி போடுவோம். நான் அந்த எழுதி போடுற நேரமெல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏசப்பா, எனக்கு வந்து வேலை கிடச்சி நான் போர்டில் எழுதி போடுற அந்த தருணத்தை எனக்கு இங்கே தந்தீங்க, நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வேன், எழுதுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் அழகாக எழுதுறீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் என்னது, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபையை நாம் வந்து என்ன செய்யணும், எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம வேலைக்கு போகணுன்னு சித்தப்படி நான் பிடிவாதம் பிடிச்சி போயிருந்தா கூட எனக்கு ஏசப்பா இவ்வளோ அனுகூலமான செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அது என்னுடைய விருப்பம். ஆனால் இது வந்து ஆண்டவர் சித்தம். என்னது, சிறு வயதிலே நீ வந்து மரிச்சு போன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்த இந்த மகளை ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, இவ்வளோ தூரமாக என்னை பயன்படுத்துவதை நினச்சி நானே என்ன செய்வேன், சில நேரம் ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போ இப்போவும் கூட இந்த சூழ்நிலை நான் என்ன செய்தேன், இப்படி ஒரு தடவை இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்களுடைய ஆலயத்தில் ஒன்று கொடுக்கும்போது இன்னொன்று ஒரு செய்தி எங்கேயாவது கொடுத்தா நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் எப்படி ஜாஷ்வா டிவிக்கு மெசேஜ் கொடுக்க வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமும் தாங்க முடியல. ஆனால் கர்த்தருடைய கிருபை எங்கே வந்து எந்த இடத்துல நான் நினைக்க தான் செய்திருக்கேன், ஆனால் என்னை எந்த இடத்துல கொண்டுட்டு வந்து ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வல்லமை நினச்சி நான் தினமும் ஆண்டவருக்கு நன்றி பாராட்டிகளாக இருக்கிறேன். அப்போ நாம் வந்து நினைக்கிறது அவருடைய சித்தத்தின்படி கேட்டு செய்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மளே என்ன செய்கிற, நம்ம மனசில் என்னெல்லாம் நல்ல எண்ணங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இதே தான் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு கூட இது சொல்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஒரு பாடல் மாதிரி. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், மனிதர் தூற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். இப்படிதான் பெர்க்மன்ஸ் ஐயாவும் அந்த பாடலை அழகாக எழுதியிருக்காங்க. அப்போ நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற போது அவர் என்ன செய்வார், நம்மளுக்கு வேண்டுத அனுகூலங்கள் அனைத்தும் பயனுள்ள வயதில் நம்மளுக்கு எதெல்லாம் உதவியாக நன்மையாக இருக்குமோ அந்த நன்மைகளை மாத்திரம் என்ன செய்கிறார், கர்த்தர் நம்மளுக்கு அருள் புரிகிறவர்களாக இருக்கின்றார். அப்போ இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்வோம், நம்மை வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது நம்மை நித்தமும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறவாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவை அறியாத நீங்களும் இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தால் உங்களுடைய தியானத்தில் இதை நினச்சிக்கோங்க, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும்போது இயேசுவேன்னு கூப்பிடுகின்ற வழியில் அவர் உங்களுக்கு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இப்போ அதே மாதிரி மகிமையின் மன்னா ஊழியம் நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு இந்த ஜாஸ்வா டிவியில் ஒளிபரப்பாகுது. அந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைந்ததற்காக நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். சிறு ஜெபம் பண்ணிக்கொள்ளும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, சோத்திரமப்பா. ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பலனடைகின்றவர்களாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க எங்களோடு இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா
பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.